மீண்டும் அதிமுக ஆட்சி அமையாததால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் நாதகவுண்டன்பாளையத்தில் நடைபெற்ற NS பழனிசாமி சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர், தானும் அமைச்சர்கள் SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் கேரள முதல்வரை சந்தித்து இத்திட்டம் தொடர்பாக பேசியதாக தெரிவித்தார். விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி வேண்டும் என்று கேட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி 2016 விவசாயியுடைய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் வங்கியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வந்த பிறகு அம்மாவுடைய அரசு கொரோனா காலத்திலே கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். கஜா புயலினால் டெல்டா மாவட்டமே சீர்குலைந்து போய்விட்டது. பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே தாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை வங்கியிலே தாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் கோரிக்கை ஏற்று தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அதோடு இங்கே கூட அருமை சோதரர் சொன்னார், ஆனைமலை எல்லாரும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் மரியாதைக்குரிய அறிவுச்சோர் SP வேலுமணி அவர்களும் திரு KC கருப்பணன் அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளாவுக்கு சென்று அந்த முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அந்த முதலமைச்சர் அருமை சகோதரர் மரியாதைக்கு இப்பொழுதும் கேரளா முதலமைச்சராக இருக்கின்றார். போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கையை சிந்திக்கிறேன் என்று சொன்னார், பரிசீலிப்பேன் சொன்னார். அப்பொழுது அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறாங்க, இங்கே வந்து அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை நீங்க தான் உருவாக்குன்னு சொன்னாங்க கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள். அப்படி இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கினோம். துரதிருஷ்டவசமாக மீண்டும் ஆட்சி அமையாம காரணத்தினாலே அந்த திட்டம் அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கு பின்பு வந்த அரசாங்கம் அதற்கு முயற்சி எடுக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற பொழுது கேரள முதலமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தவுடன் 3 கட்டங்களாக அரசு உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சியாளர் தனியை கவனம் செலுத்தவில்லை. அதனால் திட்டம் கிடைப்பிலே கிடைக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக உருவாகும். அப்பொழுது ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் நிச்சயமாக கிடைக்கும்.